ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு டீச்சராக தான் இருக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெட்டினரி சயின்ஸ் எடுத்திருக்காங்க. எடுத்து நிறைய காலேஜஸில் படிச்சிருக்கிறாங்க. படித்து சயின்டிஃபிக் லெவலில் நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய போஸ்டிங்கில் இருக்காங்க, எடுத்திருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்குறப்ப இதுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யாருமே வந்து நெகட்டிவாக சொல்லலை. வெட்டினரியை பற்றி எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசினாங்க. இதில் வந்து என்னோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது சார்? நீங்கள் தான் அது ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு டைம் ஃபோன் பண்ணது தான். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் நான் வாட்ஸ்அப் வழியாக தான் எல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் எல்லாமே அந்தந்த டைமில் ப்ராம்ப்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க. அது தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் தான் இருக்கும். இந்த காலேஜில் வந்து நம்ம ஒடிசா ஸ்டேட்டில் வந்து பரலாக்கமுண்டி அப்படின்னு இடத்துல இருக்குது, அதாவது ஆந்திராவோட பார்டரில். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிஎஸ்சிஹெச் படிக்கிறதுக்காக வந்து 2025 செக்ஷனில் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துலேருந்து ஜெர்ஷின் மிர்ஷ் அப்படிங்கிற மாணவர் வந்து அட்மிஷன் எடுத்திருக்காரு. ஸோ அவங்ககிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். சார், இப்போ நீங்கள் வெட்டினரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதனால் இந்த பிளான் பண்ணீங்க? வெட்டினரி வந்து அவர் விருப்பப்பட்டு எடுத்தது தான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ டிஸ்கஸ் பண்ணாங்க. அவருக்கு அதில் மெடிசன் போகிறதுக்கு, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எம்பிபிஎஸ்ஸை விட வெட்டினரி போகலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வத்தில் தான் அவர் பிபிஎஸ்சி எடுத்துருக்கிறாரு. ஆமாம். சரி, ஓகே சார். அவர் எடுத்துட்டார், அதெல்லாம் ஓகே தான் சார். இது நீங்கள் எப்படி ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ எடுத்ததுக்கு அப்புறமும் எங்கே காலேஜ் என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ரொம்ப ராஜஸ்தான் அப்படி ரொம்ப நார்த்தில் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் காலேஜஸ் இருந்தது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட சார்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் இங்கே ஒடிசாவிலையும் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அது இருந்தாலும் அவ்வளோ டிஸ்டன்ஸில் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே ஒரு நாள் வந்து பார்த்துட்டோம் காலேஜெல்லாம் எப்படி இருக்குது, அந்த லைஃப் ஸ்டாக் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டோம். அப்புறம் ஈரோட்லேருந்து ஸ்டூடெண்ட் இருக்கிறத கேள்விப்பட்டு அவங்கள்ட்டையும் பேசி அவங்க ஹாஸ்டல் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அதில். சரிங்க சார். அதனால தான் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பேசி அப்படி முடிவு பண்ணோம். தம்பி, நீங்கள் வந்து வெட்டினரி எடுக்கணும் பிளான் பண்ணிட்டீங்க. அதுக்காக அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெட்டினரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு காலேஜ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி வந்து இப்போ செஞ்சுரி வெட்டினரி காலேஜில் விசிட் பண்ணி அட்மிஷன் எடுத்தாச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப நல்லதுன்னு பார்க்குறேன். சரி, சீனியர்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்களா? பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க காலேஜ் பத்தி? அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க காலேஜ் விசிட் பண்ணும்போது மற்ற சில விஷயங்கள், கிளாஸ் ரூம் ஆகட்டும், இல்ல லேப் ஆகட்டும், இல்ல ஃபெசிலிட்டி ஆகட்டும், இல்ல லைவ் ஸ்டாக் ஆகட்டும், மற்ற சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இங்க சேர்ந்தது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படி அம்மா சொல்லுங்க. வெட்டினரி எடுக்கிறதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமான ஃபீல்டு கூட சொல்லலாம். நீங்க ஒரு இன்ஜினியர் போங்க, ஒரு சாஃப்டா ஒர்க் பண்ணலாம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரா போங்க, இந்த வெட்டினரியிலேயே நீங்க ஒரு எம்பிபிஎஸ் மற்ற கோர்ஸ் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்டா ஒர்க் பண்ணலாம். வெட்டினரிங்கிறது கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். ஏன்னா இல்ல லார்ஜ் அனிமல் இருக்கு, ஸ்மால் அனிமல்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து ஒரு கான்ஃபிடன்ட் தம்பிக்கு இருக்கு அப்படின்னா நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறாங்க. இருக்குது. அதனால தான் அவனோட இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று கொஞ்சம் எங்கள் ஸ்டேட்டை விட்டு வெளியே வர்றப்பதான் அவனுக்கு இதில் எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுங்கிறதும் ஒரு ரீசன் தான் அவனை இங்கே அனுப்புறதுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்குறப்ப இதுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யாருமே வந்து நெகட்டிவாக சொல்லலை. வெட்டினரியை பற்றி எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசினாங்க. அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் அவனை அனுப்பலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஆமா, சொன்ன பாயிண்ட் ஆஃப் இல்ல இதை நான் என்கொயரி பண்ணும்போது வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஆமாங்க, கண்டிப்பா. இதை நம்ம டிராவல் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஆமா ஆமாங்க. இதுல ஒரு கோர்ஸ் பத்தி தெரியல அப்படிங்கும்போது அதை ரிசர்ச் பண்ணாதான் சரியா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா நாலேஜுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கடந்து போய் இந்த சோர்ஸ், இந்த இன்கம் வரும், இந்த பேஸ்ல போலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்புறம் எல்லா விஷயத்திலயும் வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி அதை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்க, அப்பா பாட்டி நம்ம கொடுப்போம். அவங்க எல்டர் சிஸ்டர் இல்ல எங்க சிஸ்டர் என்ன பண்றீங்கன்னா? நான் நீட் எழுதி இருக்கேன், வெயிட் பண்ணேன் கவுன்சிலிங்காக. சரி, ஓகேண்ணா. இப்போ உங்க பிரதர் வந்து பாத்தீங்க அப்பனா வந்து வெட்டினரி சேர்ந்திருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கம்மா? அவனுக்கு பிடிச்சது அவனுக்கு கிடைச்சது, சோ ஹாப்பி. சோ அவனுக்கு ஏதோ பிடிச்சது எடுத்திருக்கான், அவன் விட்டு போனா போதும் அப்படி இல்ல. 5.5 years வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரதர் பிரிஞ்சிருக்க போறாரு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சிஸ்டர் பிரதரோட லைஃப் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எந்தசுமா இருக்கும். ஒரு பிரிவு ஏற்படும் போதுதான் வந்து நமக்கு தெரியும் நமக்கு
என்னடா பிரிஞ்சு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்ல மறுபடியும் நாங்கள் ரியலைஸ் பண்ணும்போது தான் வந்து வீட்டில் கூட உட்காந்து அழுகலாம். சரிங்களா? ஓகே, எனிவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பீப்புள் எல்லாம் டீமா சேர்ந்து வந்து ஒரு இதை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க லாஸ்டா தான் சொல்ல வரீங்களா சார்? ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு டீச்சராக தான் இருக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெட்டினரி சயின்ஸ் எடுத்திருக்காங்க. எடுத்து நிறைய காலேஜஸில் படிச்சிருக்கிறாங்க. படித்து சயின்டிஃபிக் லெவலில் நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய போஸ்டிங்கில் இருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதி சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி கூட நிறைய போஸ்டிங் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. அதனால இந்த கோர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பாக எக்ஸ்போசர். ஆமாம், யார் வேணாலும் தைரியமாக எடுக்கலாம். சரிங்க. இப்போ இந்த காலேஜ் சேர்ந்தாலும் நீங்க என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? எப்படி ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு டீம் யூனிவர்சிட்டி, ஹாப்பியா படிக்கலாம். டென்ஷன் ஃப்ரீயா 5 வருஷம் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி. சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லா விதத்துலயும். சரி, எஜுகேஷன்லயும். இதுல வந்து என்னோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு சார்? நீங்க தான் அது ஆக்சுவலா வந்து அந்த ஒரு டைம் ஃபோன் பண்ணது தான். அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக தான் எல்லாம், எந்த இதுவும் இல்லாமல் எல்லாமே அந்தந்த டைமில் ப்ராம்ப்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க. அது தேங்க்ஸ் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வந்து என்கரேஜிங் பண்ணும்போது தான் நம்ம இன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக நாங்கள் எந்த ஸ்ட்ரெயினும் எடுக்கல, எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. வழிகாட்டு சரியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இப்போ நீங்கள் கடந்த வந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட்டினரி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சில விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஃபேக்கல்டி பீப்புளா இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசா இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்த நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தா போகும். தட்ஸ் இட். ஃபுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். நம்ம எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிராவல் பண்ணோம் அப்படின்னு. இதுதான் உங்களுக்கு ஃபியூச்சரை கொண்டு போகும். தட்ஸ் இட் சார். நீங்க இங்க வெட்டினரி சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். உங்க ஃபியூச்சர்ல அதாவது நீங்க என்ன டார்கெட் பண்ணி வந்திருக்கீங்களோ அதை அச்சீவ் பண்றதுக்கு எங்க டீம் சார்பாக நாங்க வாழ்த்து தரோம். வாழ்த்து.